ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்க போகிற ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு டூர் போயிருக்காங்க 2024. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 T20 3 ஒன்டே போட்டிகள் ப்ளே பண்ணதுக்காண்டி போயிருக்காங்க. ஒரு சின்ன ஷெடியூல் தான், ஒரு 10 to 12 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த டூர்மே முடியுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம TNPL இருக்கட்டும், ஸோ உமன்ஸ் 100 இருக்கட்டும், 100 பால் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், மென்ஸ் 100 பால் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா T20 பிளாஸ்ட்லாம் போச்சு. ஸோ இது எதுவுமே கவர் பண்ணல. ஸோ எதுக்குமே வீடியோஸ் வந்து நம்ம கவர் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்சஸ் எல்லாமே வந்துட்டு அமௌண்ட் நிறைய லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இன்டர்நேஷ்னலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். IPL உங்களுக்கு டீம் மேக் பண்ணுறது ஈஸியாக, இல்லை இந்தியா ப்ளே பண்ணக்கூடிய T20 மேட்சஸில் ப்ளே பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதர் டீம்ஸ்னாலும் ஓகே தான். இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் இப்போ ஒரு 2 டீம் வந்து T20 மேட்சஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மேட்சஸ்க்கு நம்ம டீம் க்ரியேட் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும், லாஸஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகும். இதுவே எக்ஸாம்பிளுக்கு 100 பால் அப்படின்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட் வந்து, அதாவது கிரிக்கெட்டே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் சுருக்கி, அதாவது 120 பால்ஸ் அப்படின்னு சொல்லி 2020 வந்ததை ஒரு T10 மாற்றி பார்த்தாங்க, அது செட் ஆகலன்னு 100 பால் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட கிரிக்கெட் மொத்த நாலேஜே பார்த்திங்க அப்படின்னா அதனால் வம்பாக போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு போலர் 5 பால் வரைக்கும் போல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனா கண்டினியூஸாக 20 பால்ஸ் வரைக்கும் போல் பண்ணுற அளவுக்கு ஒரு ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பால் போல் பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி 20வது பால் வரைக்கும் கண்டினியூவாக ஒரு பிளேயர்கிட்ட இருக்குமான்னு கேட்டால் அது என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ அந்த 100 பால் டோர்னமெண்ட்டை என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நல்ல நல்ல லீக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸே உங்களுக்கு நிறைய இருக்குது. குறிப்பாக டெஸ்ட் போட்டிகள் வந்து நீங்கள் நிறைய ப்ளே பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் நிறைய வின் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் போட்டிகள் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ ரொம்ப லென்த்தாக பேச விரும்பலை. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 27th ஜூலை. ஸோ ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு இந்தியன் டைம் படி இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் பல்லக்கலை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பல்லக்கலையில் தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ நாளைக்கு, அதாவது சாட்டர்டே 27th ஜூலை, ஸோ 28th ஜூலை அடுத்தடுத்த சாட்டர்டே சண்டே அந்த க்ரௌடை கவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டேயில் வந்து மேட்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 30th ஜூலை பார்த்தீங்க அப்படின்னா அதே கிரவுண்டில் வச்சு ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் இருக்கும். நான் ரீசெண்டாக நடந்த லங்கா பிரீமியர் லீகை வச்சு ஸ்டாட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கீழே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹெட்கிட்ட ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 29 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்தியா 19 முறையும் ஸ்ரீலங்கா 9 முறையும் வந்து T20ஸில் வின் பண்ணியிருக்காங்க. 100 ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட் வந்து நீங்கள் டெப்த்தாக வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த பல்லக்கலை ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கும். பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல பேட்டர்ஸ்க்கு ஃப்ளாட் ட்ராக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து ஈஸியாக பேட்டுக்கு மூவ் ஆகி வர ரீசன் காண்டி ஸோ பேட்டர்ஸ்க்கு பிச் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஈவினிங் மேட்சஸில் டியூ வரதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு பால் வந்து கிரிப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்கும். குறிப்பாக ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ 170 பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான வின்னிங் ஸ்கோர், காம்படிட்டிவ் ஸ்கோர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லங்கா பிரீமியர் லீக்ல நடந்த லாஸ்ட் போட்டி, அதாவது இந்த கிரவுண்டில் நடந்த லாஸ்ட் போட்டியில் அந்த மேட்சுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த பிச்சோட டைமென்ஷன்ஸ் தான் இது வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை குறிப்பாக நம்ம பார்க்கல ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் பாருங்கள், உங்களுக்கு 77 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிட் விக்கெட் 82, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கவர்ஸ் ரீஜனில் 75 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடு பவுண்டரி 69, ஸோ ஒரு சைடு பவுண்டரி 67 இருக்குது. ஸோ ஃபைன் லெக்கில் 60, தேர்ட் மேனில் 60. ஸோ ஸ்ட்ரைட்டாக பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 56 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இந்த பின்னாடி உள்ள கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் சின்னதாகவும் முன்னாடி ஃப்ரண்ட்டில் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு என்ன தான் வந்து டியூ வர்றதுக்கான ரீசன் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் அமைப்பு இருக்கிற ரீசன் காண்டி ஸ்பின்னர்ஸ்க்கு, குறிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு வந்து விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ பின்னாடி ஆடக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் மேக்ஸிமம் பிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டீமில் சூரியகுமார் யாதவோட மோஸ்ட் ஆஃப் தி ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த
ஒரு ஏரியாவில் தான் வரும். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பிளேயராக வந்து இந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. அட் த சேம் டைம் ஸ்ரீலங்கா சைடு நம்ம யோசிக்கையில் பர்டிகுலர்லி இந்த மேட்ச்சுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அசலங்கா ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட்டில் நல்லா ஈஸியாக பேட் ஸ்விங் பண்ணுறாரு. ரீசெண்ட் டேஸில் பார்க்க முடியுது. எல்லா பொசிஷன்லையும் நல்லா ஆடுறாரு அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் கமிங் டு மெண்டிஸ்னு ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. மொத்தமாக அந்த கிரவுண்டில் 22 T20 போட்டிகள் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 12 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 8 பேட்டிங் செகண்டு, 2 மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா டையாக இருக்குது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 173 அப்படின்னு இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஸ்திரேலியா 263க்கு 3 அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸ்வெல் பார்த்திங்க அப்படின்னா சம்திங் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் மேக்ஸ்வெல் பார்த்திங்க அப்படின்னா டாப் ஸ்கோராக வருவார். ஸோ லோ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து 88க்கு இந்த கிரவுண்டில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 150 கீழே 5 முறை தான் ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு 22 மேட்சஸில். ஸோ 150லேருந்து 169க்குள்ள 5 முறையும், 170லேருந்து 189க்குள்ள 6 முறை, 190க்கு மேலேயும் 6 முறை ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா 170+ வந்து இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ 170 to 180 ப்ளஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 டீம் பேட்டிங்லையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச 3 மேட்சஸோட ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், தேர்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விக்கெட்ஸ் வந்து கணிக்கையில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 19 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேருக்கு, செகண்ட் மேட்ச்சில் 8 விக்கெட்ஸும், தேர்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 17 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கையில் பேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட் 5 மேட்சஸில் 27 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு 15 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. சரி, ஓகே ப்ரோ, எந்த டைப் ஆஃப் பேஸ் பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா ரைட்டில் போடுற பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 17 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. குறிப்பாக டெத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்லோயர் ரன்ஸை எந்த பவுலர் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாரோ அவருக்கு இந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக 25 விக்கெட் சேம் லாஸ்ட் 5 மேட்சஸில் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் ஒரு 180 ஆல்மோஸ்ட் 200+ அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கடுத்து போல் பண்ணக்கூடிய டீமில் இருக்கக்கூடிய ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ், ஸோ இப்போ வனிந்து ஹசரங்காவாக இருக்கட்டும், இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் பிஷ்னாயாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் ஜிம்பாப்வே டூரில் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், இந்த மாதிரி போலர்ஸ்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். எந்த டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு? ஆஃப் பிரேக்குக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை, 8 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. லெக் பிரேக்குக்கு 11 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 16 விக்கெட்ஸ். கிளியராக நான் மென்ஷன் பண்ணுறேன், ஸ்ரீலங்கா டீமில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடக்கூடிய பவுலர் கிடையாது. இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் மட்டும் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அவரோட ரோல் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல 8 விக்கெட் தானே ப்ரோ ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க, நம்ம அந்த வகையில் பார்க்கல ஆஃப் பிரேக் பவுலர் வாஷிங்டன் சுந்தரை ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உலக கிரிக்கெட்லேயே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் TNPL பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆஃப் ஸ்பின் பவுலர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினி, முகமது அலின்னு சொல்லி திருப்பூரில் ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ ஷாருக் கான், கோவேல், இந்த 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதுவே வந்துட்டு IPL அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா அஸ்வின் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருக்கார். அது போக சுனில் நரேன், இந்த மாதிரி பவுலர்ஸ் தான் இருக்காங்களே தவிர புதுசாக ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ஸ் உள்ளே வராத ரீசன்காண்டி ஆஃப் ஸ்பின் அப்படிங்கிற ஒரு பவுலிங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ மொத்த இந்தியாவிலுமே பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் தான் ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு பிளேயராக வந்து இந்த பர்டிகுலர் எடிஷனில் இருக்கார். ஸோ இப்போ இந்தியாவோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபைனல் 11 இருக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ சுப்மன் கில்லி, SSV ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ் பார்த்திங்க அப்படின்னா டாப் 3ல் இருக்காங்க. ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், சுந்தர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், ரவி பிஷ்னாய், முகமது சிராஜ் வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஸோ அந்த ஒரு காம்போவில் முகமது சிராஜை T20யில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நியூ பால் பவுலர்ஸ் யாரெல்லாம் ப்ரோ அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஃபஸ்ட் ஓவர் போல் பண்ணுவார். ஸோ செகண்ட் ஓவர் வந்து சிராஜ் தான் போல் பண்ணுவார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவார். சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் துணிஞ்சு ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரவி பிஷ்னாய் பவர் பிளேயில் மினிமமாக ஒரு ஓவர் வரைக்கும் போல் பண்ண போகிறார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. குஷால் மெண்டிஸ், பத்தும் நிஷாங்கா, அந்த 2 பிளேயர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸ் சர்வே ஆகிட்டாங்க. ஒரு 3 ஓவர்ஸ்க்கு 20 to 25 ரன்ஸ்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் 4th ஓவர் பார்த்திங்க அப்படின்னா
அப்படின்னா பிஷ்னாய் தான் வருவார். ஸோ அப்படி பிஷ்னாய் வரையில் அவருக்கு ஒரு ஓவரில் டபுள் விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை மினிமமாக ஒரு விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பிஷ்னாயை கரெக்டாக வந்துட்டு சூரியகுமார் வந்து யூஸ் பண்ணுவார் கேப்டன்சியில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இவர் வந்துட்டு T20 நம்பர் 1 பவுலராக வந்தது இவரோட கேப்டன்சியில் தான். பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஸ்திரேலியா கூட நடந்த 5 மேட்ச் T20 சீரீஸில் கன்சிஸ்டன்சியாக விக்கெட் எடுத்து அந்த சீரீஸோடு பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 T20 பவுலராக வந்திருந்தார். ஸோ பிஷ்னாய் வந்து நான் அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நியூ பாலையும் பிலீவ் பண்ணுறேன். மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல், ஹார்திக் பாண்டியாட்ட இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 ஓவர் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டெத் பவுலிங்கில் நான் பர்சனலி ஹர்ஷ்தீப் சிங்கும் ஹார்திக் பாண்டியாவும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சிராஜுக்கு ஓவர்ஸ் போவாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்கன்னா ஒரு ஓவர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்களோட ஓப்பனிங் காம்போ எப்படி இருக்கும் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னா, ஹெட்கிட்ட பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் பெருசாக ஒன்றும் ஆடலை. லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸ்ரீலங்கா. ஸோ அதில் சுப்மன் கில்லால் லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 46 அடிக்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு 2 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அவரோட விக்கெட் வந்து கொடுத்துருந்தாரு. சுப்மன் கில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கார். ஃபஸ்ட் பேட்டிங் வந்து நீங்கள் ஒரு நம்பிக்கையான பிளேயராக அச பிளேயராக வந்து பிக் பண்ணிக்கலாம். சிவிசி ரிஸ்கியான பிக்காக கில்லு தெரிய வராரு. நெக்ஸ்ட் ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர். ஸோ T20 1 டே இது வரைக்கும் ஒயிட் பால் அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா இவர் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ போத் இன்னிங்ஸும் ஜெய்ஸ்வாலை பிக் பண்ணிக்கலாம். ஒரு விசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லைனா ஒரு ஆல்ரவுண்டர்கிட்ட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்ச்க்கு யோசிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஜெய்ஸ்வாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அதிக பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருந்தாலும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் தான். ஒரு 30 to 40 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் இறங்குவார் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட். ஏன்னா ரிஷப் பண்ட்டை கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 3 வேர்ல்டு கப்பில் ட்ரை பண்ணாங்க. ஸோ கௌதம் கம்பீரோட அந்த ஒரு பர்டிகுலர் கோச்சிங் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ரிங்குக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அக்ஷர் ஃபைனலில் ஆடின ரீசன்காண்டி அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹார்திக் பாண்டியா டவுனில் ஆடுறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதையும் நான் அந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கல சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக இவரோட ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா சம்திங் 80+. ஸோ ஒரு 350 ஒரு செஞ்சுரி லாஸ்ட்டாக இவர் வந்து ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக T20 ப்ளே பண்ணல 112 ரன் அடிச்சிருக்காரு. நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸ்ரீலங்கா இவருக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு. நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைமென்ஷன்ஸும் இவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ஒரு கிரேட்டஸ்ட் கேப்டனுக்கு இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 4 மேட்ச்சுக்கு 44 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 2 ஸ்டெம்பிட் ஒரு கேட்ச் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணையில் ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயரு. பழைய ரிஷப் பண்ட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரிஷப் பண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லா பாலும் ஹிட்டிங்க்கு போகிறாரு. ஸோ ஆப்போசிட் டீமில் தீக்ஷனா மட்டும்தான் ஆஃப் பிரேக் பவுலர். தீக்ஷனா பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கிறது கிடையாது. ஸோ அட்வான்டேஜ் ரிஷப் பண்ட் பக்கம் இருக்க ரீசன் காண்டி பார்த்திங்க அப்படின்னா பண்ட் ஒரு சிவிசி செகண்ட் பேட்டிங் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்திக் பாண்டியா கம்ப்ளீட்லி 4 ஓவர் போல் பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா பேட்டிங்கில் ஒரு குவிக் ஃபயர் 30. ஏன்னா இவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த மேட்ச்சுக்கு ஏர்லியராக விக்கெட் விழுந்தால் மட்டும்தான் ஒரு 30 பால் வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். மற்றபடி டாப் ஆர்டர்ஸில் அதாவது ரிங்குவாக இருக்கட்டும் அக்ஷராக இருக்கட்டும் அவங்க தான் மேலே இறங்கவங்களே தவிர ஹார்திக் பாண்டியாவோட ஆர்டர் கீழே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு 10 பால் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக கால்குலேட் பண்ணுங்கள். 10 பாலில் ஒரு 2லேருந்து ஒரு 3 6 அடிக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஒரு மொத்தமாகவே வந்து ஒரு 20லேருந்து 25 ரன் அடிக்கிறாரு 10 பாலுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணால் ஒரு 30-35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸு ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். சேஃபான பிக்கு ஹார்திக் பாண்டியா. ட்ரீம் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் லீக்குக்கு ஒரு சேஃபான கேப்டன் கேப்டன் ஹார்திக் பாண்டியா நல்ல பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட்டு ரிங்கு ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்கிறத பார்க்கணும். ஜிம்பாப்வே டூரில் கொஞ்சம் மேலே ப்ரமோஷன் கிடச்சிது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணார். ஒரு மேட்ச்சில் 48 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைங்க. செகண்ட் பேட்டிங் நான் மட்டும் ரிங்குகிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் அக்ஷர் பட்டேல். இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக மொத்தமாக 3 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோர் 70+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேமியோ இன்னிங்ஸும் ஆடுறாரு. பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கமிந்து மெண்டிஸ் இருக்கார். லெஃப்ட் ஹேண்டர் மிடில் வராரு. சரித் அசலங்கா வர ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இவரை சர்வே பண்ணி ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரைட் ஹேண்டர்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட எபிலிட்டி நல்லாயிருக்கும். விக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசன் காண்டி ஒரு விக்கெட் வரைக்கும்
வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங்கில் ஒரு 10 to 15 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இவர் எந்த இன்னிங்ஸ் நம்பிக்கையாக பிக் பண்ணலாம் அப்படின்னா, செகண்ட் போலிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அக்ஷருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சும்மா உங்கள் டீமில் எடுத்து வைங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, இவர் 2017 இந்தியா டீமுக்காண்டி டெபு பண்ணார். ஸோ அகெயின்ஸ்ட் எந்த டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா தான். அந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ஸ்கோர் பண்ணுவார். அதாவது அதான் அவரோட 3rd 200 அப்படின்னு நினைக்கிறேன் 1 days. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ இவரோட ஃபஸ்ட்டு T20 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா திருமணை நினைக்கிறேன். ஸோ அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஒரு பாலில் போல்ட் ஆகிட்டு போவார். T20 ஃபஸ்ட்டு விக்கெட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு அகெயின்ஸ்டாக தான் எடுத்திருந்தார். மொத்தமாக அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிதாஸ் ட்ராஃபி ஸ்ரீலங்காக்குள்ளே வந்து இந்தியா ப்ளே பண்ணியிருந்தாங்க 2018. ஸோ அதில் அந்த ஹோல் சீசனுமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக நியூ பாலில் போல் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா நல்லா இருந்திருக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒரு 2 விக்கெட் வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஹர்ஷ்தீப் சிங் சிவிசி ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னு நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெத்தில் மினிமமாக ஒரு விக்கெட்லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நியூ பாலை பொறுத்த வரைக்கும் பத்தும் நிஷாங்காவை ஏர்லியராக இவர் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி ஹர்ஷ்தீப் சிங் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரவி பிஷ்னாய் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணதான். ரவி பிஷ்னாய் மஸ்ட்டாக அவங்க டீமில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் போலிங் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பிக் பண்ணுங்கள். சிவிசிக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக செகண்ட் போலிங்கில் இருப்பாருங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா முகமது சிராஜ். ஸோ சிராஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்கிப் பண்ணலாம். 1 days ஸ்ரீலங்கா அகெயின்ஸ்டாக நல்லா போல் பண்ணார். ஸோ அதே மொமெண்டம் அதே ரதமும் உள்ளே கொண்டு வந்தாருன்னா ஸ்பார்க் இருக்குது. ஸோ பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. லோ பர்சன்டேஜில் தான் இருக்கார். பட் ஹெட்ல 2 T20 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ரொட்டேஷன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பவுலிங் ரேராக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் இந்தியா டீம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான 7 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெய்ஸ்வால், 2வது சூரியகுமார், 3வது பண்ட், 4வது ஹர்திக் பாண்டியா, ஸோ 5வது வாஷிங்டன் சுந்தர், 6வது பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்கு, ஸோ 7வது பார்த்தீங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய் அப்படின்னு நான் போகிறேன். உங்களுக்கு 8th ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் கூட நீங்கள் டிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது ஸ்ரீலங்கா டீமோட ஒரு பிளேயிங் 11 அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ 10 நிஷாங்கா, குஷால் மெண்டிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. கமிந்து மெண்டிஸ், அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, சரிதா ஷலங்கா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வனிந்து ஹசரங்கா, தஷுன் ஷனாக்கா. அடுத்து விக்ரமசிங்கே டெபுட்டன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகேஷ் தீக்ஷனா, மதீசா பத்திரனா, பினூரா ஃபெர்னாண்டோ. இதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதில் நியூ பால் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பினூரா ஃபெர்னாண்டோ, அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமசிங்கே போல் பண்ண போகிறாரு. விக்ரமசிங்கே பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ரீசெண்டாக லங்கா பிரீமியர் லீக்ல கலக்குனாரு. பேட்டிங்காக இருக்கட்டும், அட் த சேம் டைம் பவுலிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்பார்க்கை கொண்டு வந்தார். அப்படியே மேட்சை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவர் பவுல் பண்ணாலே திருப்புறாரு. ஸோ ஒரு இம்ப்ரெசிவ் யங்ஸ்டராக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. ஸோ இந்தியாவுக்கு கண்டிப்பாக இவர் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருப்பார் அப்படிங்கிறத நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு லோ பர்சன்டேஜில் கிராண்ட் லீக்கில் ஒரு அச பிளேயரை பிக் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயரை ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் தான். ஸோ பேட்டிங் லெஃப்ட் ஹேண்டில் ஆடுவார். ஸோ சேஃபான பிக்காகவும் தெரிய வர்றாரு. டெத்தில் ஒரு ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. மிட்டோஸ் பொறுத்த வரைக்கும் தீக்ஷனா அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹசரங்கா போல் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் நியூ பாலை ஷேர் பண்ணுறதுக்குனே ஒரு பிளேயர் இந்த டீமில் இருக்கார். யார் அப்படின்னா தஷுன் ஷனாக்கா. அது ஒரு விதமான ஒரு பாசிட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு அமையுது. ஸோ நியூ பாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியாக ஸ்ட்ரைக் எடுத்து கொடுக்காரு தஷுன் ஷனாக்கா. ஸோ அவரையும் ட்ரை பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நியூ பால் பொறுத்த வரைக்கும். டெத்தில் நமக்கு தெரியும் பத்திரனா மட்டும்தான் போல் பண்ண போகிறாரு. ஸோ அவர் கூட பினூரா ஃபெர்னாண்டோட ஸ்லோயர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போது டாப்பில் இருக்கக்கூடிய 10 நிஷாங்கா, குஷால் மெண்டிஸ். 10 நிஷாங்கா பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் இந்தியா ஆவரேஜ் நல்லா இருந்திருக்கு. 25 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயுமே 42 அப்படிங்கிற மாதிரி அவரோட டொமஸ்டிக் ப்ளஸ் இன்டர்நேஷனல் ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. 1 days பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இந்த கிரவுண்டில் தான் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2021 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி இந்த பல்லக்கலை கிரவுண்டுக்கு ஒரு அடாப்டான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 நிஷாங்கா ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சிங்கிள் ஆப்ஷன் தான். சேஸில் நிஷாங்காவுக்கும் நீங்கள் ஒரு அதிக நம்பிக்கையை கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குஷால் மெண்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர். ரீசெண்டாக
லங்கா பிரீமியர் லீக் லாஸ்ட் 3 மேட்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 50 பால் செஞ்சுரி, ஒரு 9 சிக்ஸஸ்லாம் அந்த மேட்ச்சில் அடிச்சிருந்தாரு. அடுத்த நாள் ஒரு 75 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபைனல்ஸ்லேயும் ஒரு 50+ அடிச்சிருந்தா நினைக்கிறேன், சம்திங் நல்லா ஆடி இருந்தார். ரீசெண்டாக நல்ல டச்சில் இருக்கார். அகெயின்ஸ்ட் இந்தியா 35 அவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. குஷால் மெண்டிஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அகெயின்ஸ்ட் இந்தியா லாஸ்ட் 2 மேட்சஸ்மே 50 அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறதை விட ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்ல இம்பார்ட்டன்ஸ். எப்போவுமே குஷால் மெண்டிஸ்னால் ஃபர்ஸ்ட் பேட்டிங், நிஷாங்கான செகண்ட் பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமிந்து மெண்டிஸ். ஸோ இந்தியா டீம் பிளேயர்ஸ்க்கு ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னா இவராக தான் இருப்பார். பட் ரவி பிஷ்னாய் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரவி பிஷ்னாய் நல்லாவே பவுல் பண்ணுவார், நிறைய கூகுளிஸ் போடுவார். ஸோ அந்த வகையில் பார்க்கல கமிந்து மெண்டிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப்பு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் கமிந்து மெண்டிஸை அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அவிஷ்கா ஃபேனோட நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ன தான் லங்கா பிரீமியர் லீக் அவருக்கு பெருசாக அமைஞ்சிருந்தாலும் மிடில் போல் பண்ணக்கூடிய அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், அட் த சேம் டைம் ரவி பிஷ்னா, இந்த 3 போலர்ஸை இவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான சான்ஸும் கம்மி. ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ லங்கா பிரீமியர் லீக் அப்படிங்கிறது ஒரு நார்மல் டொமஸ்டிக் டோர்னமெண்ட். ஸோ அடுத்தடுத்த நாளில் பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட்டே இல்லாமல் நடந்த ஒரு டோர்னமெண்ட்டு. கண்டினியூஸாக 20 days பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஊடியில் ஒரு 2-3 நாள் தான் லீவே வந்துருந்தது. ஸோ அதுலேருந்து கண்டினியூஸாக வந்து இப்போ நேஷ்னலுக்காண்டி ப்ளே பண்ண போகிறாரு. மிடில் வர்றாரு. ஸோ இவர் டாப் ஆர்டர் ஓப்பனர் அப்படிங்கிற டைப் ஆஃப் பிளேயர் மிடில் வராரு. ஸோ ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக எனக்கு தெரிய வருது. சரித்த சிலங்கா பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்கு. நினச்சா பவுலிங் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்கும். ஆஃப் ஸ்பின் பவுல் பண்ணுவார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜெய்ஸ்வாலுக்கும் பண்ட்டுக்கும் இடையே ஒரு பார்ட்னர்ஷிப் வருது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டில் தீக்ஷனாக்கு பால் விடலை அப்படின்னா இன்னொரு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சரித்த சிலங்கா பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அசலங்காவெலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ரீசெண்டாக நல்ல டச்சில் இருக்கார். அவங்க டீமுக்காண்டி கப்பும் அடித்து கொடுத்துருக்காரு. ஒரு கான்ஃபிடென்ஸோடு உள்ளே வராரு. ஸோ அசலங்கா மஸ்ட் பிக்காக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வனிந்து ஹசரங்கா போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். சிவிசிக்கு ஒரு எலிஜிபிளான பர்சன். ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ஒரு விசி ஆர் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சன் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நிறைய T20 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காரு. செகண்ட் பவுலிங்கில் கம்பேர் பண்ணல ஃபஸ்ட் பவுலிங்கில் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம கிரவுண்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங்லேயே விட்டு சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக் மஸ்ட் பிக்காக சிவிசி போத் இன்னிங்ஸுமே கொடுத்துக்கலாம். தர்ஷன் ஷனாக்கா லோ பர்சன்டேஜ். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷனாக்கா உங்களுக்கு லோ பர்சன்டேஜாக இருக்கார். ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷன் ஷனாக்காவை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். மஸ்ட் பிக்கு. அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணி சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஷனாக்காக்கு ஒரு சிஆர்விசி கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு 2 சீரீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே ஸ்ரீலங்கா வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த 2 சீரீஸ்லையுமே ஸ்ரீலங்காக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதிக ஸ்கோர் அடித்த பிளேயர்னு பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷன் ஷனாக்கா தான். குறிப்பாக சேஸில் நல்லா ஆடிட்டுருக்காரு. ஸோ செகண்ட் பேட்டிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விக்ரமசிங்கே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் கிராண்ட் லீக்கில் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இம்ப்ரெசிவ் கிரிக்கெட்டர். தீக்ஷனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரேராக டெத்தில் கொடுத்தாங்கன்னா விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கே தவிர செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் ஓரளவுக்கு ஒரு 180+ அடிக்கலே ஒரு டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா விக்கெட் கிடைக்கும். செகண்ட் பவுலிங் மட்டும் ஒரு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பத்திரனா நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக பினூரா ஃபெர்னாண்டோ நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங்கில் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பினூரா ஃபெர்னாண்டோ வர்சஸ் சுப்மன் கில். ஸோ அந்த ஒரு பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இவர் இயர்லியராக சுப்மன் கில்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ரீலங்கா டீம்லேருந்து இப்பான 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா நிஷாங்கா. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மெண்டிஸ் 2 பேருமே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஆவரேஜ் வந்து நல்லா இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நான் ஸ்ட்ரைட்டாகவே சரித்த சிலங்காட்ட போகிறேன். ஹசரங்கா, ஷனாக்கா, ஸோ பத்திரனா, லாஸ்ட்டாக விக்ரமசிங்கேன்னு போனீங்கன்னா ஓரளவுக்கு ரிஸ்க்கு. பினூரா ஃபெர்னாண்டோ 2 பேருமே ரிஸ்க்கு தான். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பினூரா ஃபெர்னாண்டோ அப்படிங்கிற மாதிரி வந்து போய்க்கிறேன். இப்போ கேப்டன் செலெக்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் சூரியகுமார் யாதவ், ஜெய்ஸ்வால், ஹசரங்கா, ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து 4 பிளேஸ் இருக்காங்க. நீங்கள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணலாமல் ஸ்மால் லீக்கில் வந்து சேஃபான பிளேஸ் உங்களுக்கு கேப்டன் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹசரங்கா ஒரு பெஸ்ட்டு கேப்டன், ஹர்திக் பாண்டியா ஒரு பெஸ்ட்டு விசி. இன்கேஸ் உங்களுக்கு இந்த 2 பிளேஸ்ட்டு வேணாம் கொஞ்சம் ரிஸ்க்காக போகிறேன் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிய வருவார். இப்போ ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹர்ஷ்தீப் சிங்கு, பண்ட்டு, பிஷ்னாய், ஷனாக்கான்னு சொல்லி 4 பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஹர்ஷ்தீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் மட்டும் சிவிசி, பண்ட்டு செகண்ட் பேட் பண்ணால் மட்டும் சிவிசி, பிஷ்னாய் செகண்ட் போலிங் பண்ணால் சிவிசி, தஷுன் சனாக்கா ஃபஸ்ட்டு போல் பண்ணி சேஸ் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா ஒரு சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். நீங்கள் எப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் ரிஷப் பண்ட் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், ஸோ சரித் ஸ்ரீலங்கா ரிஸ்கா உள்ளே கொண்டு வந்திருக்கோம். பத்தும் நிஷாங்கா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற மாதிரி 4 பேட்டர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஷனாக்கா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, வனிந்து ஹசரங்கா அப்படிங்கிற மாதிரியும். பவுலர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங், பிஷ்னாய் வந்து ரிஸ்கா உள்ளே வந்திருக்காரு 10 ரன்னா. கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக வனிந்து ஹசரங்காட்டையும், வைஸ் கேப்டன் சேஃபாக சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மூவ் பண்ணியிருக்கோம். இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைன் அப் 6:30க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் லைன் அப் கொடுப்போம். ஸோ பிச் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், லோ பர்சன்டேஜில் இந்த மேட்சுக்கான பெஸ்ட்டு பிக்காக இருக்கட்டும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸு வித் கேப்டன் வைஸ் கேப்டன், செகண்ட் இன்னிங்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸு வித் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது கூடவே ஸ்மால் லீக் டீம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் போய் டெலிகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது ஃபஸ்ட் கமெண்ட் தான். ஸோ போனீங்களா, கமெண்ட் பாக்ஸ் போனீங்களா உங்களுக்கு தெரியும். கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.